வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க கனல் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான டிராமா படம்னு சொல்லலாம். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஹஸ்பண்ட் இறந்து போனதுனால ஒரு மனைவி இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பசங்களை நல்லபடியா பார்த்துட்டு இருக்காங்க. இதே ஏரியால வட்டிக்கு காசு கொடுக்குற ஒரு நபர் இருக்காரு. அந்த நபருக்கு இவங்க மேல ஒரு கண் இருக்கு. இவங்க எப்படியாவது அடையணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் மீறி பசங்க ரெண்டு பேரையும் இவங்க நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சென்னையில இருக்க ஒரு ஸ்லம் ஏரியாவை நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் சக்தின்றவங்க இருந்துட்டு இருக்காங்க. இந்த சக்தியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பசங்க இருப்பாங்க. பொண்ணு பேரு நித்யா, பையனோட பேரு கார்த்தி அப்படின்றது. விடிஞ்சிருச்சு எந்திரிங்கன்ற மாதிரி பசங்களை எழுப்பிட்டு இருக்காங்க. இப்ப தண்ணியெல்லாம் பிடிக்கிறதுக்காக வெளியே வந்துடுறாங்க. பசங்களுக்காக 2 குடம் தண்ணியை பிடிச்சிடுறாங்க. இப்ப பசங்களை ரெடி பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் சில மாசத்துக்கு முன்னாடி தான் இறந்து போயிருக்காரு போல. இப்ப பசங்க ரெண்டு பேரையும் இவங்க தான் பாத்துக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் போட்டோவை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் குடிபோதையில பைக்ல வந்துட்டு இருந்திருக்காரு. அதனால தான் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காரு. குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்க மாமா, நீங்க கேட்காம எங்களை விட்டுட்டு போயிட்டீங்க. இப்ப நாங்க தான் கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பசங்க ரெடிலாம் ஆயிடுறாங்க. அம்மா வேலைக்கு போக போறேன், நீங்க ஸ்கூலுக்கு வேகமா கிளம்புங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. இதே ஏரியால வட்டி பிசினஸ் பண்ணிட்டு இருக்க ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் பேரு வின்சென்ட் அப்படின்றது. இவர் நிறைய பேர்கிட்ட கடனா காசு தந்திருப்பாரு. வட்டி மாதிரி மாசத்துக்கு ஒரு தடவை இந்த இடத்துக்கு வந்து கலெக்ட் பண்ணுவார் போல. அந்த மாதிரி கலெக்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. இவர் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது சக்தி நடந்து போயிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அவங்க நடந்து போயிட்டு இருக்கிறதே குறுகுறுன்னு பாக்குறாரு. சக்தி அடையணும்ன்ற மாதிரி இவருக்கு ஆசை இருக்கு போல. இவரை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் வீக்கான நபரா இருப்பாரு. சக்தியை பொறுத்த வரைக்கும் ஜனனின்னு ஒருத்தங்க வீட்டுல தான் வீட்டு வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் பணக்கார ஃபேமிலியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கான சமையல் வேலை எல்லாத்தையும் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஜனனிக்கு ஒரு பையன் இருக்கான். இவங்க சாப்பிட வைக்கலாம்னு பாக்குறாங்க. பையன் வேணான்னு சொல்லிட்டு இருக்கான். பையன் சாப்பிட மாட்டான், பழங்களாவது எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சக்தி கிட்ட சொல்றாங்க. சக்தியும் பழங்கள்லாம் எடுத்துட்டு வந்து தராங்க. பையன் அதை கூட சரியாவே சாப்பிட மாட்டான். அவன் சாப்பிடாம வச்ச சாப்பாடு இருக்கு பாத்தீங்களா, அதுவே நிறைய இருக்கும். அந்த சாப்பாடு எல்லாத்தையும் இவங்க கீழே கொட்டதுக்காக வந்திருக்காங்க. அதை பார்க்கும் போது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு இந்த சாப்பாடுலாம் பெரிய விஷயம். ஆனா இந்த பையன் சாப்பிடாம இவ்வளவு வேஸ்ட் பண்ணிருக்கானே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப சோகமா அதை குப்பை தொட்டியில போடுறாங்க. இந்த வீட்டு ஓனர் ஜனனி இருக்காங்கல்ல, ஆப்பிள் வெட்டி சாப்பிடலாம்னு நினைக்கிறாங்க. 2 ஆப்பிள் மட்டும் லைட்டா ஒரு ஓரமா அழுகி போன மாதிரி இருக்கு. இதை பாக்குறவங்க சாப்பிட வேணாம்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் சக்தி கிட்ட இதை பத்தி சொல்றாங்க. 2 பக்கம் லைட்டா அழுகி போன மாதிரி இருக்கு, இதை வேணா வீட்டுக்கு எடுத்துட்டு போறியான்ற மாதிரி கேக்குறாங்க. சக்தியும் சரின்ற மாதிரி அந்த 2 ஆப்பிளை வாங்கி வச்சுக்கிறாங்க. பசங்க வெளியே விளையாடிட்டு இருக்காங்க. அப்பதான் சக்தியும் வீட்டுக்கு வராங்க. ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பசங்க கேக்குறாங்க. 2 ஆப்பிள் இருக்குல்ல, அதை எடுத்து பசங்க கிட்ட தராங்க. பசங்க சந்தோஷமா அந்த ஆப்பிள்லாம் சாப்பிடுறாங்க. அம்மா லேட்டா வர்றது பசங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. பசங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கிறதா சொல்றாங்க. இவங்களுக்கு கார்த்தின் பையன் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவன் பசங்க கூட கோலி விளையாடிட்டு இருக்கான். இவங்களும் வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஜனனி கிட்ட இருந்து கால் வருது. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வர முடியுமா, ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வரப்போறாங்க, சமைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஜனனி சொல்றாங்க. நான் உடனே கிளம்பி வரேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப கிளம்பணும்ன்ற மாதிரி வேகமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இந்த சமயம் தான் அந்த வின்சென்ட் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வராது. பசங்களாம் கோலி விளையாடிட்டு இருக்கிறத பாக்குறாரு. டே நான் விளையாட வரேன்ற மாதிரி இவங்க கூட சேர்ந்த மாதிரி விளையாட ஆரம்பிக்கிறாரு. இந்த சமயம் தான் சக்தியும் கிளம்பலான்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்கள குறுகுறுன்னு பாக்குறாரு. இப்ப குறி வச்சு அந்த கோலி அடிக்கிறாரு. நான் குறி வச்சா அது மிஸ்ஸே ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் பசங்க கிட்ட சொல்றாரு. சக்தியை பொறுத்த வரைக்கும் அம்மா மட்டும் உயிரோட இருக்காங்க போல. அம்மா ஊர்ல தான் இருக்காங்க. இப்ப அம்மா கால் பண்ணி நீ ஊருக்கு பேசாம பசங்களை கூப்பிட்டு வந்துட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீங்களே தனியா கஷ்டப்படுறீங்க, நான் வேற வந்து உங்களை கஷ்டப்படுத்தணுமா, பரவாயில்லமா நான் இங்கேயே மேனேஜ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஜனனியும் சீக்கிரமா தோசையை எடுத்துடுவான்னு சொல்றாங்க. அம்மா அப்புறமா கால் பண்றேன்ற மாதிரி இவங்க காலை கட் பண்ணிடுறாங்க. தோசையை கொண்டு போய் தந்துட்டு இருக்காங்க. ஜனனியோட பையனை இவங்க தான் ஸ்கூல்ல இருந்து கூட்டு வருவாங்க போல. இப்ப கார்ல அந்த பையனை கூட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பையன் டேப்லாம் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி பசங்களுக்கு வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்ப கார் ஒரு சிக்னல்ல நிக்குது. அந்த இடத்துல இவங்க 2 பசங்களை பாக்குறாங்க. இவங்க 2 பசங்கள்ல பொண்ணோட கையை பிடிச்சி ஒருத்தர் ரோட கிராஸ் பண்ணி கூட்டு போறாரு. இதை பாக்குற இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா இந்த காலத்துல நிறைய தப்பான விஷயங்கள் நடக்குதுல்ல, அந்த மாதிரி ஏதாவது நடந்துற போகுது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இறங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த பையனை வச்சுட்டு காரை விட்டு இறங்க முடியாதுல்ல. அதனால இவங்களுமே இந்த பையன் கூட வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் டைம் இவங்களுமே வீட்டுக்கு கிளம்பலாம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. வழியில தான் வின்சென்ட் காசெல்லாம் எண்ணிட்டு இருக்காரு. இவங்களை குறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. வின்சென்ட்டுக்கு தப்பான எண்ணம் இருக்கிறது இவங்களுக்குமே நல்லாவே தெரியும். அதனால வேகமா இவங்களும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா இவங்க வீடு வந்து சேர்ந்துடுறாங்க.
இவங்க லேட்டாவே வந்துட்டு இருக்காங்கல்ல, அம்மா சீக்கிரமா வாங்கம்மா, நீங்க இல்லாம போர் அடிக்குது அப்படின்ற மாதிரிலாம் பையன் சொல்றான். அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, நீ நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போயிட்டு நீ நிறைய சம்பாதிக்கும் போது அம்மா உன் கூடயே இருப்பன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா, அப்ப நான் நிறைய சம்பாதிக்கிறேன்ற மாதிரி பையன் சொல்றான். நல்லா சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி பொண்ணு கேக்குறா. நல்லா படிக்கணும்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி சாப்பிட வாங்கன்னு பசங்களை கூப்பிடுறாங்க. இல்லம்மா இன்னும் கொஞ்ச நேரம் படிக்க போறேன்ற மாதிரி பொண்ணு சொல்றா. நானும் இன்னும் கொஞ்ச நேரம் படிக்க போறேன்ற மாதிரி பையன் சொல்றான். இவங்களுமே பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு சாப்பாடுலாம் ரெடி பண்ணிடுறாங்க. சாப்பிட வான்ற மாதிரி பையன் கிட்ட சொல்றாங்க. பாதி முட்டை தான் வச்சிருக்காங்க. இன்னைக்கும் பாதி முட்டை தானா, எனக்கு பத்தது அப்படின்ற மாதிரிலாம் கார்த்தி சொல்லிட்டு இருக்கான். இப்ப இவங்க சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. ஜனனி பையன் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா பாத்தீங்களா, 2 முட்டைக்கு மேல வேஸ்ட் பண்ணிருப்பான். அதெல்லாம் இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. அம்மாக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல சம்பளம் வந்துடும், அதுக்கப்புறம் முழு முட்டை உனக்கு வைக்கிறேன் பையனும் விளையாடிக்கிட்டே இவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கான். இப்ப எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. பையன் லைட்டா முணங்குற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன பையன் முணங்குறான் அப்படின்ற மாதிரி உடம்ப செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் பயங்கரமா கொதிக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. இவங்களுமே ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி பண்ணலான்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஜுரம் குறையிற மாதிரியே தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு போனோம்னு யோசிக்கிறாங்க. இப்போ பொண்ணு நித்யாவை எழுப்பி விடுறாங்க. பொண்ணு யார்கிட்டயே ஒப்படைக்கணும்ல, பக்கத்து வீட்டுல இருக்க லேடி கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக வராங்க. என் பொண்ணை கொஞ்ச நேரம் பாத்துக்கோங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் போயிட்டு வரேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல வின்சென்ட்டும் வட்டி காசை வாங்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஒவ்வொரு வீடா கதவை தட்டிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இவங்களை நமக்கு காட்டுறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர் இந்த டைம்லாம் பார்க்க மாட்டாரு. அதனால தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு பையனை கூட்டு வந்திருக்காங்க. இங்க இருக்க டாக்டரும் செக் பண்ணி பாக்குறாரு. ஃபீவர் ரொம்ப அதிகமா இருக்கிறது தெரிய வருது. வைரல் ஃபீவர் இப்பெல்லாம் அதிகமா வருது. பிளட் டெஸ்ட் எடுத்தாதான் எதுவுமே சொல்ல முடியும், நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டாரு. ரொம்ப செலவாகும்ல அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆமாமா, கொஞ்சம் காசை ஏற்பாடு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இந்த வின்சென்ட் ஒவ்வொரு வீட்டுக்கா வந்து காசை வாங்கிட்டு இருந்தாரு பாத்தீங்களா. ஒரு வீட்டுல நித்யா உட்காந்து விளையாடிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. உன் அம்மா எங்கன்னு கேக்குறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறத பத்தி பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வழியா தான் நான் போறேன், வேணா உன்னோட அம்மாவை காட்டுறதுக்கு கூட்டு போறேன், பைக்ல வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேணான்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. அதான் அவர் கூப்பிடுறாருல, போயிட்டு வான்னு இவங்க சொல்றாங்க. வேற வழி இல்லாம இந்த பொண்ணு ஏறுறா. இவருமே பைக்ல ரவுண்ட்லாம் சுத்தி காட்டுறாரு. சக்தி இருக்காங்கல்ல, பையனை கூட இருந்து பாத்துக்கிறாங்க. பையனுக்கு இப்ப ட்ரிப்ஸ் தான் ஏத்திட்டு இருக்காங்க. சரி வேலைக்கு வர முடியாதுன்றத ஜனனி கிட்ட சொல்லலான்ற மாதிரி ஜனனிக்கு கால் பண்றாங்க. எடுத்தோடனே ஜனனி கோவப்படுறாங்க. 10:30 மேல ஆயிடுச்சு, நீ எப்பதான் வேலைக்கு வருவன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. பையனுக்கு உடம்பு முடியலமா, இன்னைக்கு வேலைக்கு வர முடியாது, சம்பளத்தை கொஞ்சம் சீக்கிரமா தந்தீங்கன்னா நல்லா இருக்கும், நிறைய செலவு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எப்ப பாரு உனக்கு செலவு வந்துகிட்டே இருக்கும், நீ கேட்கும் போதெல்லாம் காசை தர முடியாது அப்படின்ற மாதிரி ஜனனி காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப சக்திக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தெரிஞ்ச அக்கா ஒருத்தங்க இருப்பாங்க, அந்த அக்காக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அக்கா ஒரு 3000 ரூபாய் தேவை, ஏற்பாடு பண்ண முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. அவ்வளவு காசை எப்படி ஏற்பாடு பண்ண முடியும், தண்டல்காரங்கிட்ட வேணா பேசுறேன், நீ அவங்கிட்ட போய் காசை வாங்கிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வின்சென்ட் கிட்ட வேணாம், வேற யார்கிட்டயாவது வாங்கி தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு வின்சென்ட்டை விட்டா வேற யாரையுமே தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த அக்கா சொல்றாங்க. சரிக்கா, நீங்க காசுக்காக சொல்லி வைங்க, நான் நேர்ல பார்த்து காசை வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிம்மா, நான் வின்சென்ட் கிட்ட பேசிடுறேன், நீ போய் வாங்கிக்கோன்ற மாதிரி அந்த அக்கா சொல்லிட்டாங்க. ஈவினிங் டைம் இவங்களும் வின்சென்ட்டை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. வின்சென்ட் இவங்களுக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. வான்ற மாதிரி ஃப்ளோட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. பையன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், ஒரு 3000 ரூபாய் தேவைன்ற மாதிரி கேக்குறாங்க. 3000 ரூபாய் போதுமா, நிறைய காசு வச்சுக்கோன்ற மாதிரி எடுத்து தராரு. இல்ல எனக்கு 3000 ரூபாய் போதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவர் இருக்கார்ல, நான் அப்புறமா கால் பண்ணி பேசுறேன், இப்ப கிளம்புன்ற மாதிரிலாம் அனுப்பி வைக்கிறாரு. பயங்கரமா வலிஞ்சுதான் பேசியிருப்பாரு. அதெல்லாம் இவங்க பெருசா கண்டுக்க மாட்டாங்க. பையனை பாப்போன்ற மாதிரி கிளம்புறாங்க. பையனுமே கொஞ்சம் தேறி வந்துடுறான். இவங்களுமே கூட்டு போலான்னு நினைக்கிறாங்க. அப்ப டாக்டர் நீ என்ன படிக்கிறேன்னு கேக்குறாரு. 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்ற மாதிரி சொல்றான். சரி என்ன ஆகணும்னு ஆசைப்படுற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அவன் டாக்டரை காட்டுறான். ஓஹோ டாக்டர் ஆகணுமான்னு கேக்குறாரு. அதெல்லாம் நம்மளால ஆக முடியாதுன்ற மாதிரி இந்த சக்தி சொல்லிட்டாங்க. ஏன் ஆக முடியாது, நல்லா படிச்சா யாருனாலும் டாக்டர் ஆகலான்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்லிட்டாரு. நீ நிச்சயமா ஒரு நாள் டாக்டர் ஆவ, இந்த பெண்ணை வச்சுக்கோன்ற மாதிரி அவரோட பெண் அந்த பையனுக்கு தருது. இப்ப சக்தி இருக்காங்கல்ல, பையனை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இவ்வளவு நாள் நித்யாவை பக்கத்து வீட்டு அக்கா தான் பாத்துருக்காங்க போல. அந்த அக்காக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நித்யாவும் தம்பியை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறா. தம்பி இருக்கார்ல, அந்த டாக்டர் சொன்னதை பத்தியே திரும்ப யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ ஒரு நோட் எடுத்து எதையோ எழுதுறாரு. என்ன எழுதியிருக்காருன்னு நமக்கு காட்டுறாங்க. டாக்டர் கார்த்தி அப்படின்ற மாதிரி தான் எழுதியிருக்காரு. வீட்டுல இவங்க 3 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சக்திக்கு போன் கால் வருது. யார்கிட்ட இருந்து கால் வருது அப்படின்ற மாதிரி அட்டென்ட் பண்றாங்க. பார்த்தா வின்சென்ட் தான் கால்ல பேசுறாரு. உங்ககிட்ட வாங்கின காசை நான் சீக்கிரமா தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. நான் காசை அவங்கிட்ட கேட்டேன், சும்மா அவங்கிட்ட பேசலாம்னு நினைச்சேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பசங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க, முதல்ல காலை வைங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பசங்க தூங்கட்டும், நீ என்கிட்ட பேசுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் கொஞ்சம் தப்பா பேசுறாருல, அதனால இவங்க கோவப்படுறாங்க.
தேவையில்லாம இது மாதிரிலாம் கால் பண்ணாதீங்க, காலை கட் பண்ணுங்கன்ற மாதிரி இவங்க கட் பண்ணிடுறாங்க. இருந்தாலுமே வின்சென்ட் இருக்காரு பாத்தீங்களா, திரும்ப திரும்ப இவங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கோவப்பட்ட இவங்க இருக்காங்கல்ல, போனை ஒரு ஸ்டேஜ்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டியா, உன்னை கவனிச்சுக்கிறேன்ற மாதிரி வின்சென்ட் சொல்றாரு. வின்சென்ட் தான் கால் பண்ணிருக்காருன்றது நித்யாக்கு தெரிஞ்சிருது. அம்மா, அந்த வின்சென்ட் என்ன பைக்ல வச்சு கூட்டு போனாருமா, அவர் என்கிட்ட நடந்துக்கிற விதமே எனக்கு சுத்தமா பிடிக்கல, நான் வேணான்னு சொல்லியே என்ன கூட்டு போனாரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றா. தப்பாலாம் கை வச்சிருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இது தெரிஞ்சோன்னா இவங்க பயங்கரமா இந்த இடத்துல கோவம்லாம் பட்டுட்டு இருக்காங்க. சரி, நான் பாத்துக்கிறேன், நீ படுத்து தூங்குன்ற மாதிரி பொண்ணை தூங்க வச்சிடுறாங்க. ஆனா இவங்களுக்கு நைட்டு முழுக்க தூக்கமே வர மாட்டேங்குது. இப்ப காலையில சமயம் பசங்களுக்கு டீ காஃபி போடலாம் நினைக்கிறாங்க. பார்த்தா ஸ்டவ்ல கிருஷ்ணாயில் காலி ஆயிருது. கிருஷ்ணாயில பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட வாங்கலான்ற மாதிரி இவங்களுமே வாங்குறதுக்காக வந்துடுறாங்க. வின்சென்ட் கிட்ட வாங்கின காசை தந்துட்டியா, ஏதாவது கொஞ்சம் காசு தேவைன்னா என்கிட்ட கேளுன்ற மாதிரி இந்த அக்கா சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் நல்ல சம்பளம் வந்துரும்க்கா, அது மூலியமா முதல்ல நான் அவனோட காசை தந்துருவேன், தேவைப்பட்டா உங்க கிட்ட கேட்கறேன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இந்த அக்காவும் ஏத்துக்கிறாங்க. இப்ப பசங்களை இவங்க ஸ்கூலுக்குலாம் ரெடி பண்ணி அனுப்பிடுறாங்க. இவங்க வேலைக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கவங்கள ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டு பேசுறாங்க. உள்ள வான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்களும் சரின்ற மாதிரி பேசுறதுக்காக உள்ள வந்துடுறாங்க. உங்ககிட்ட ஒண்ணு தரணும்ன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, உள்ள எதையும் எடுக்கிறதுக்காக போறாங்க. இந்த சமயம் தான் சக்தி அந்த இடத்துல ஒரு ஷர்ட்டை கவனிக்கிறாங்க. இந்த ஷர்ட்டை எங்கேயோ பார்த்திருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. வின்சென்ட் கிட்ட காசு வாங்க போகும்போது வின்சென்ட் இந்த ஷர்ட் தான் போட்டிருப்பாரு, அவர் தான் இங்க வந்திருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்க அந்த ஷர்ட்டையே பார்த்துட்டு இருக்கிறத அந்த ஃப்ரெண்டும் கவனிச்சிடுறாங்க. ஆக்சுவலா இந்த ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் நிறைய காசு வாங்கியிருப்பாரு, ஆனா காசை சரியான நாள்ல தர முடிஞ்சிருக்காது. அதனால அடிக்கடி வின்சென்ட்டும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஹஸ்பண்டை போட்டு அடிக்கலாம் செஞ்சிருப்பாங்க. அடி உதைக்கு பயந்த ஹஸ்பண்ட் இருக்காருல, இவங்களை விட்டுட்டு போயிருப்பாரு. இவங்களுக்கு எப்படி இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுனே தெரியல. வின்சென்ட் தப்பாலாம் அப்ரோச் பண்ணிருப்பான். வேற வழி இல்லாம அவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் மாட்டிட்டு கஷ்டப்படுற மாதிரி எந்த ஒரு பொண்ணும் கஷ்டப்படக்கூடாது, அவன் கிட்ட மட்டும் தப்பி தவறி கூட காசை வாங்கிறத, நீ காசை வாங்கியிருக்கன்னு கேள்விப்பட்டேன், சீக்கிரமா அதை தந்துருன்ற மாதிரிலாம் இந்த அக்கா சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கிற இவங்களுக்கு ரொம்ப பயம் வருது. சரி, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. எப்படியும் சம்பள காசு வந்துரும்ல, அது மூலியமா முதல்ல அவன் பிரச்சனையை முடிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஜனனியே இவங்க கிட்ட சம்பள காசை தராங்க. இவங்க வாங்கிட்டு போகும்போது ஜனனி இருக்காங்கல்ல, முதல்ல காசு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களும் செக் பண்றாங்க. அப்பதான் 500 ரூபாய்க்கு மேல புடிச்சிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. 500 ரூபாய் புடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆமா, நீ 3 நாள் வேலைக்கு வரல, நான் தான் எல்லா வேலையும் பார்த்தேன், அதனால தான் சம்பளத்தை புடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. எனக்கு இப்ப 3000 ரூபாய் தேவைப்படுதுமா, அடுத்த மாசம் என்ன புடிச்சுக்கோங்க, இப்ப தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆனா ஜனனி அப்படிலாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம சோகமா இவங்களும் இங்க இருந்து கிளம்புறாங்க. அவனுக்கு 3000 ரூபாய் தரணும், ஆனா 2500 ரூபாய் தான் இருக்கு. அவன் ஏத்துப்பானா, ஏதாவது பிரச்சனை பண்ணுவானா, பிரச்சனை பண்ணா எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா யோசிக்கிறாங்க. வேற வழியே இல்ல, போய் தான் ஆகணும்ன்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஜனனியை நமக்கு காட்டுறாங்க. பையன் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். டைம் ஆயிடுச்சு படுன்ற மாதிரிலாம் போனை வாங்கி வச்சிடுறாங்க. இப்ப பையனும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். இவங்க வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போதுதான் ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வராது. எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கன்ற மாதிரி கேக்குறாரு. இல்லங்க, அவ 3 நாள் வேலைக்கு வரல, அதனால தான் காசை புடிச்சிட்டு தந்தேன், அவளோட முகமே மாறிடுச்சு, நான் பண்ணதுல என்ன தப்பு இருக்கு, கரெக்டா தானே பண்ணன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளம்லாம் அன்னன்னைக்கு அவங்க சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் கரெக்டா இருக்கும். திடீர்னு இந்த மெடிக்கல் எமர்ஜென்சிலாம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், நம்ம தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. காசு செலவாக கூடாதுன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கணும், யாரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னா அப்படின்ற மாதிரிலாம் ஜனனி கேக்குறாங்க. சரி, இந்த மாசம் நீ என்னென்ன செலவுலாம் பண்ண சொல்லுன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேக்குறாரு. இவங்களுமே ஒவ்வொரு செலவா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க பட்ஜெட் போட்டது ஒன்னா இருக்கும், செலவு பண்ணது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். நம்ம பட்ஜெட்டா முடிவு பண்ண அமௌண்ட்டே பெரிய அமௌண்ட், ஆனா அந்த பட்ஜெட்டுக்குள்ள கூட நம்மளால கவனிச்சுக்க முடியல, கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கு. அவங்க நிலைமையை யோசிச்சு பாரு, மொத்தமே 8000 ரூபாய் தான் கிடைக்கும், அதை வச்சுதான் எல்லாத்தையும் அவங்க மேனேஜ் பண்ணணும், நம்ம தான் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல வராரு. அப்படிலாம் பேசாதீங்கன்ற மாதிரி ஜனனி சொல்றாங்க. நான் சொல்றத முழுசா கேளு, எனக்கு எதாவது ஆயிடுச்சுனாலும் நான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், அது மூலியமா பெரிய அமௌண்ட் உனக்கும் பையனுக்கும் வரும், அது மூலியமா நீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்க முடியும். ஆனா அவங்க இன்சூரன்ஸ்லாம் போட்டிருக்க வாய்ப்பு இல்ல, அவங்க லைஃப பத்தி யோசிச்சு பாரு, நம்மளும் அவங்களும் ஒண்ணு கிடையாது, அதனால அவங்க கிட்ட எல்லாம் காசை புடிச்சு தரது எனக்கு என்னமோ சரியா படல, இதுக்கப்புறம் நீ யோசிச்சு முடிவு பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. யோசிக்கும் போது இவங்க பண்ணது தப்புன்ற மாதிரி உங்களுக்கு
தோணுது. இவங்க தூங்காம இருக்காங்க. ஏன் தூங்காம இருக்க? காலையில அவ வருவாள, எதுனாலும் அவகிட்ட பேசி சால்வ் பண்ணிக்கலாம். இப்ப படுன்ற மாதிரி ஹஸ்பண்டோ படுக்க சொல்லிட்டாரு. இப்ப காலையில முழிச்சதுல இருந்து இவங்க கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க. அவங்க வேலைக்கு வராம இருக்காங்க. ஏன் இன்னும் வேலைக்கு வரலன்னு இவங்களுக்கு தெரியல. இவங்களே கால் பண்ணி பேசலான்ற மாதிரி கால் பண்றாங்க. பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. சக்தி வந்தாங்கன்னா இவங்க புடிச்சு வச்சாங்கல்ல, அந்த காசை திரும்பி தந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சக்தி வரமாட்டாங்க. சக்தி பசங்களை கூப்பிட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் நேத்து ஈவினிங் என்ன நடந்தது அப்படின்றத காட்ட ஆரம்பிக்கிறாங்க. சக்தி இருக்காங்கல்ல, காசை தரதுக்காக வந்துடுறாங்க. 500 ரூபாய் குறையா இருந்தது பாத்தீங்களா, அதையும் இவங்க ரெடி பண்ணிருக்காங்க போல. 3000 ரூபாய் தராங்க. ஆனா இவர் இருக்கார்ல, என்ன அதுக்குள்ள தர, எனக்கு காசெல்லாம் வேணாம், இன்னும் உனக்கு காசு வேணும்னாலும் என்கிட்ட கேளுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் வேணாம், இந்தாங்க தந்த காசு புடிங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. வேணான்னு சொல்றேன்ல, எனக்கு காசு வேணாம், நீ தான் வேணும்ன்ற மாதிரி தப்பாலாம் பேசிட்டு இருக்காரு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்றது எனக்கு தெரியும். நீ நினைக்கிற விஷயம் நடக்காது. ஒழுங்கா இந்த காசை புடின்ற மாதிரி அவர்கிட்ட காசை தந்துடுறாங்க. என் பொண்ணை நீ பைக்ல வச்சு கூட்டு போயிருக்க. இதுக்கப்புறம் என்னோட பொண்ணை பைக்ல ஏத்தணும்னு நினைச்ச, நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. என்னடி மிரட்டுற? உன்னால என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா நான் உன்னை அடைஞ்சே தீருவேன். உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் தெனாவட்டா பேசுறாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, ஒரு பொருளை கீழே தள்ளி விடுறாங்க. அவருமே கீழே விழுந்த பொருளை எடுக்கலான்ற மாதிரி குனிறாரு. டேபிள்ல தான் காசு நகன்னு எல்லாத்தையும் வச்சிருக்காரு. இவங்க கிருஷ்ணாயில் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கிருஷ்ணாயில்லாம் அந்த பணத்து மேல ஊத்திடுறாங்க. அதே மாதிரி அங்க இருக்க விளக்கு எடுத்து அதுல போடுறதுக்காக வராங்க. வேணான்னு சொல்லிட்டாரு. இவங்க சட்டுன்னு அந்த விளக்க போட்டுடுறாங்க. அவர் உடம்புலயும் கொஞ்சம் கிருஷ்ணாயில் பட்டிருக்கும். அதனால அவருமே கொஞ்சம் எரிய ஆரம்பிக்கிறாரு. இவங்க பாட்டுக்கு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவருக்கு கொஞ்சம் காயெல்லாம் ஏற்பட்டிருக்கும் போல. ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி இருப்பாரு. இவங்களுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. பசங்க எல்லாம் படுத்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே வந்திருப்பாங்க. ஏமா இவ்வளவு லேட்ன்ற மாதிரி பசங்க கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம படுத்துட்டு இருக்காங்க. அவன் எப்படியும் திரும்பி வந்து பிரச்சனை பண்ணுவான்ல, அதனால இங்க இருக்கிறது பிரச்சனைன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் போட்டோவை எடுத்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இங்க இருக்க வேணாம், நம்ம கிளம்பலான்ற மாதிரி பசங்க கிட்ட சொல்றாங்க. இப்ப நைட்டோட நைட்டா அங்க இருந்து இவங்க கிளம்புறாங்க. ஆக்சுவலா இவங்க அம்மா ஊர்ல இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த ஊருக்கு போலான்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க போல. வர வழியில ஒரு டீ கடை இருக்கு, டீ குடிக்கலான்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. இப்ப பசங்க 2 பேருக்குமே டீ எல்லாம் வாங்கி தந்துடுறாங்க. அந்த இடத்துல ஒரு படம் ஓடிட்டு இருக்கு. அசுரன் படம் தான் ஓடிட்டு இருக்கு. அசுரன் படத்தோட முடிவுல தனுஷ் பேசுவார்ல, அந்த டைலாக் தான் ஓடிட்டு இருக்கு. நீ நல்லா படிக்கணும், அதை மட்டும் தான் உன்கிட்ட இருந்து பறிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார்ல, அந்த விஷயம் ஓடுது. இந்த விஷயத்த 2 பசங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. இதை இவங்களுமே கவனிக்கிறாங்க. இப்ப பசங்களை கூப்பிட்டு மேற்கொண்டு நடந்து போலான்ற மாதிரி இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தை தான் நமக்கு கொஞ்சம் முன்னாடி காமிச்சிருப்பாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.